ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் உள்ளி சாம்பார் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கிடலாம். இது 100 கிராம் துவரம்பருப்பு. இதை ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த அளவில் ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். கழுவுனதுக்கு அப்புறம் இது ஒரு குக்கரில் மாற்றிக்கிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். கூடவே பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில், சிம்மில் 3 விசில் வச்சு வேக விட்டுக்கிடலாம். ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு நேரத்தில் வேகும். நீங்கள் விசில் வரும்போது நல்ல வாசனை வரும்போது ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இனி குழம்புக்கு ஒரு 17 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது மொத்தமாக 150 கிராம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடலாம். தக்காளியை பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாவை 2ஆக வெட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். இனி குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை 2ஆக வெட்டி இது கூட சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிடலாம். இனி இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே நார்மலாக பண்ணக்கூடிய சாம்பார் இந்த சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம்னா பாருங்கள். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நாம் வெட்டி வச்சுக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம். இனி மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். மசாலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இனி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம். இனி இது கூட 5 விதை அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இதையும் கரைச்சி எடுத்துக்கிடலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பீஸ் அளவில் வெல்லம் இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்ப சேர்த்துறாதீங்க, கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். இனி இதை அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆனதும் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. திக்னஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனி இதில் தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயத்தோட கலர் மாறினதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை காயத்தூள் சேர்த்துக்கிடலாம். இனி இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான சூப்பரான சாம்பார் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.